10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட B.Voc in ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதிய பேருந்து நிலையங்களில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதிய பேருந்து நிலையங்களில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அங்கு கடைகள் கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றும் அங்குள்ள பழக்கடைகளுக்கு இன்னும் மின்சாரம் வழங்கப்படவில்லை என்றும் மக்கள் தெரிவித்தனர். மேலும் இதேபோல் உப்பளம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் அருகே தெருக்களில் மீன் விற்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக கட்டப்பட்ட மீன் அங்காடி கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் இன்னும் அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு தராமல் இருக்கின்றார்கள். இதையும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார், பொது செயலாளர் டாக்டர் துரைசாமி, தொண்டரணி தலைவர் மதன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள மொட்டைத்தோப்பு, ஆர்வி நகர் பகுதிகளில் குப்பை தொட்டி மற்றும் பாதாள சாக்கடை மூடி ஆகியவை போடப்பட்டு மக்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள மொட்டைத்தோப்பு, ஆர்வி நகர் பகுதிகளில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மக்களின் குறைகளை கேட்க சென்றிருந்த பொழுது அங்கு குப்பை தொட்டி இல்லை என்றும் பாதாள சாக்கடை மூடி இல்லை என்றும் மக்கள் புகார் தெரிவித்தனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இன்று அப்பகுதியில் குப்பை தொட்டி மற்றும் பாதாள சாக்கடை மூடி ஆகியவை போடப்பட்டு மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. என் பேர் சிவா, நான் ஆட்டோ டிரைவரு. இங்கே வந்து நாங்கள் குப்பைத்தட்டி இல்லைன்னு சொன்னோம். மொட்டைத்தோப்புக்கு குப்பைத்தட்டி பல வருஷமாக குப்பைத்தட்டி இல்லை. குப்பைத்தட்டி அவர்கிட்ட சொன்னோன்னே குப்பைத்தட்டி வந்துச்சு. அதே மாதிரி டைனேஜ் ஒர்க்கு நாங்கள் கேட்டோம், அதுவும் உடனே பண்ணி கொடுத்துட்டாரு. மனமார்ந்த நன்றி ஜோசப் மார்டின், எங்கள் தொகுதி எம்எல்ஏ. எனக்கு சார்லஸ் மார்டினுக்கு எம்எல்ஏவுக்கு மனமார்ந்த நன்றி. என் பேர் குமுதா, மொட்டைத்தோப்புல இருக்கிறேன். குப்பைத்தட்டி கேட்டோம்,
கொடுத்துக்கிறாங்க. இந்த வாழ்க்கை இது பண்ணாங்க, அது சீர் பண்ணாங்க. வேற என்ன பேசணும்? மாட்டினி எம்எல்ஏக்கு நன்றி நன்றி. நாங்க கேட்டவொன்னா செய்து கொடுத்தாங்க. மாட்டின நன்றி. இது ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க ரோட்ல. சரி, குப்பைத்தொட்டி கேட்டதுக்கு எம்எல்ஏ சார் குப்பைத்தொட்டி கொடுத்ததால நன்றி. பாதாள சாக்கடை செஞ்சு கொடுத்ததால நன்றி. அவருக்கு மார்ட்டின் எம்எல்ஏக்கும் நன்றி. நாங்கள் கேட்டோம், உடனே செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கு நன்றி. மார்ட்டின் எம்எல்ஏக்கும் நன்றி. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட வெங்கடா நகர் 4வது குறுக்கு தெரு மற்றும் 45 அடி சாலையில் புகார் தெரிவித்த மறுநாளே அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கை எடுத்ததுடன் வாய்க்கால் சுத்தம் செய்யப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட வெங்கடா நகர் 4வது குறுக்கு தெரு மற்றும் 45 அடி சாலையில் உள்ள வாய்க்கால்கள் குப்பைகள், மண் மற்றும் செடிகளால் அடைத்து கொண்டு துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் அடிப்படையில் வாய்க்கால்களில் ஏற்பட்டிருந்த அடைப்புகளை அகற்றும் பணிகள் இன்று மேற்கொள்ளப்பட்டு முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டது. புகார் தெரிவித்த மறுநாளே அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கை எடுத்ததுடன் வாய்க்கால் சுத்தம் செய்யப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்த எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான இஎம்ஐ, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஜோதிட நிலையம். உங்கள் காதல் பிரச்சனை, வேலை, குடும்பம், திருமணம், உடல் நலம், கல்வி, பண பிரச்சனை, இந்த மாதிரியான 360 பிரச்சனைகளால் கவலைப்படுகிறீர்களா? அப்படி இருந்தால் பாரம்பரியமாக வெற்றி நிலையில் மை போட்டு பார்க்கும் இந்த ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஜோதிட நிலையத்திற்கு போன் செய்து உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிபூர்ணமான நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். குருஜி சொன்னது சொன்ன மாதிரி நடக்குது. இந்த உலகத்துல தெய்வ சக்தி இருக்கின்றது எவ்வளவு உண்மையோ, தீய சக்தி இருக்கின்றதும் அவ்வளவு உண்மை. உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பு பரிகாரம் செய்யப்படும். ஒரு முறை நம்மிடம் பாருங்கள், நல்லபடியாக செல்லுங்க. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன.
பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு நண்பகல் ஸ்ரீ மாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், மாலை வில்லுக்குட்டி ஐயனாரப்பனுக்கு குதிரை விட்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்று இரவு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உள்ள கொடி மரத்திற்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்து சிறப்பு பூஜைகளுடன் கொடி ஏற்றப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி இந்த ஆலயத்தின் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். ஏரிப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏரிப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் அங்காளம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நேற்று காலை கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி யாக சாலை பிரவேசம், முதல் கால யாக பூஜைகள், 2ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாகுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 3ஆம் கால யாக பூஜைகள் நிறைவு செய்யப்பட்டு யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடு நடைபெற்று விமான கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் முத்துமாரியம்மன் மற்றும் அங்காளம்மன் பரிவார தெய்வங்கள் அனைத்திற்கும் கலசாபிஷேகம் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு, உதவி வேளாண் அலுவலர் தமிழ்ச்செல்வன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணிக்குழு நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் காக்காயந்தோப்பு பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் இலவச கண் சிகிச்சை முகாமினை காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காக்காயந்தோப்பு பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி வளாகத்தில் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை மற்றும் ஜோதி ஐகேர் சார்பாக இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு கண் சிகிச்சை முகாமினை திறந்து வைத்தார். இதில் இப்பள்ளியில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் கிராம மக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் சிறப்பு விருந்தினரை வரவேற்று பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். மேலும் இப்பள்ளிக்கான சில தேவைகளையும் அவர்கள் முன் வைத்தனர். அதனை உடனடியாக செய்து தருவதாக விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி உறுதியளித்துள்ளார்.
இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.